நான் உங்கள் டஷ்வின். இது டேஷ் அண்ட் கோ அன்ஃபில்டர்ட் ஃபேக்ட்ரி. ஸோ இன்னைக்கு நம்ம 3வது எபிசோட் நுழைய போகிறோம். ஸோ இந்த எபிசோட் கூட நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இன்பராஜ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் இன்பராஜ். வணக்கம் வணக்கம் மிஸ்டர் டேஷ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எபிசோட், தாத்தா ஃபன் மோட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன் அந்த தாத்தா ஃபன் மோட் அப்படின்னு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த படத்துல வந்த கேரக்டருக்கே வந்து இவ்வளோ பெரிய பேர் தம்பேஸ்னு ஒரு கேரக்டர். ஸோ அதளவுக்கு கூட நாங்கள் யோசிக்கலாம் எப்படி, அதை விட கொஞ்சம் நல்லா யோசிச்சிருக்கோம். ஸோ 3 பேர் தாத்தா ஃபன் மோட் இப்படி 3 பேர். ஸோ ஏதாவது எல்சியோ லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து பிரபஞ்சன் இருக்காரு. பிரபஞ்சன் வந்து அந்த படத்துக்குள்ள வராரு. பிரபஞ்சன் அவர்கள் வந்து வந்தா அவரு அந்த ஊர்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டு எனக்கு விஷயம் புரியல. சோ அவரு இந்த ஊர்ல வந்தா பார்த்துட்டு நான் தாத்தா பார்த்தேன், தாத்தா கூட இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் வந்தா போடுறாங்க. யாருக்கு? இந்த பார்க்கிங் டாக்ஸ்க்கு வந்து மெசேஜ் போடுறாரு. ஆமா ஆமா, அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் போடுறாரு. இன்ஸ்டாகிராம் மெசேஜ் ஒன்று போடுறாரு இவங்களுக்கு இந்த பார்க்கிங் டாக்ஸ்க்கு. தாத்தா இங்கதான் இருக்காரு. இப்போ இவங்க வந்து கேட்கறாங்க தாத்தா இப்படி இருக்காருன்னு. தாத்தா மாசா இருக்காரு அப்படின்ட்டு வந்தா பிரபஞ்சன் சொல்றாரு. ஸோ தாத்தா வந்து ஒரு நாள் நான் நேரில் போய் பார்த்து அந்த போட்டோல அனுப்பி போடுறேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு முடிக்கிறாங்க. ஃபைட்லாம் அதே சேர்த்து உள்ள வந்தப்போ நம்ம என்ட்ரி கொடுக்குறாரு. பயங்கரமா என்ன பண்றாரு, இந்த வருமம் பேரு இந்த நெஞ்சு குத்தி வருமம், இத போட்டா இதோ 10 நிமிஷத்துல உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது வர்மக்கலை எக்ஸ்பிளனேஷன் வீடியோ MP4 அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி அதுக்கு தாத்தா ஒரு வருமத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கூட சொல்லி இருந்திருக்கலாம் இப்படி வந்து பேசுறதுக்கு. சோ அதான் நமக்கு தான் தோய்வி ஏற்படுத்துது. இந்த வர்மக்கலையை வந்தா போட்டா பெண் ஆயிருவான் அப்படின்றது அது வந்து உண்மையா? வர்மக்கலை எல்லாம் போட்டா பெண்ணா வருதா? பேசினா மண்டை கொதிக்க ஆரம்பிச்சு நம்ம சுத்தப்படுத்துறத விட்டுட்டு அசுத்தப்படுத்திடுவோம் சங்கர் ஐயாவை. அதனால நம்ம அப்படியே போலாம். ஒண்ணு ஓடட்டுமா? நல்லா இருக்கு. இப்படியாக நான் வந்து இந்தியாவுக்கு வருகிறேன் என்று கூறி அதுக்கு வந்து நம்ம தலைவர் பிஜிஎம் எடுத்துக்கிட்டு அந்த பிஜிஎம் எல்லாம் பண்ணக்கூடாது, ஊழல் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவன் கள்ள பாஸ்போர்ட்ல வராரு, மாறுவேஷம் போட்டு வராரு. இந்த கள்ள பாஸ்போர்ட் வந்த கள்ள பாஸ்போர்ட் போட்டு வந்த முதியவருக்கு இறுதியில் நடக்கும் அந்த அவலங்களை வந்து நம்ம பார்க்க. அதாவது அந்த ஏர்போர்ட் சீன்ல பாத்தீங்கன்னா சியானவே ஒரு படி தூக்கி சாப்பிட்டுருவாருங்க. அவரே ஒரு வேஷம் போட்டிருக்காரு, அந்த வேஷத்துக்குள்ள ஒரு வேஷம் போடணும். அவரே கிளவே வாய்ஸ் பேசுறாரு, அதுலயே மாடுலேஷன் கிளவே வாய்ஸ் பேசணும். கோபரால வருவார்ல அதுல சைனாக்காரே தமிழ்ல எப்படி பேசுறானோ அந்த மாதிரி பேசணும். அடேப்பா, அதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவருடைய இன்புட்டா தான் இருக்கு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது ஆண்டவர் இன்புட் தான். ஆனா இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அப்படி இன்புட் போடணுன்ற அவசியமே இருந்திருக்காது. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வராரு, அந்த ஊர்ல இருந்து வராரு, எப்படி தாத்தா வராரு, அந்த மாதிரிலாம் வந்தா வராரு. தென்னிந்தியன் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காருங்களா, இருங்க தென்னிந்தியன் ஒரு பக்கம் இங்க வந்து பேசி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கிளவுன் என்ன பண்றாரு, இவர் ஆமையை தலைகீழா கவுத்து வச்சு எழுதிட்டு போனதை எடுத்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதாவது சிபிஐ ஆபீசர் எவனுக்குமே வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது. பாபி சிம்ஹா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. உங்க ஊர் லாங்குவேஜ் ஏதோ இந்தியன் லாங்குவேஜ்ல இருக்கு, இது என்னன்னு பாருங்கன்ட்டு. நம்மளால ஒண்ணு என்ன பண்றாரு, கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு இதுதான் சார் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அது இது மாதிரிதான் கெட்டு குடிச்ச விஜய் அந்த மாதிரி. இல்ல இல்ல என்ன அந்த பேரடியில வரல என்ன மண்டையை கண்டுபிடிச்சீங்க அதேதான் அது வந்து நமக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கேட்க தோணுது. நம்ம ஆடியன்ஸ் வந்து சொல்லிக்கிறாங்க ஒரிஜினல் வார்த்தை தான் வேற, அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். என்ன கேட்டா இந்த படம் அட்லி எடுத்து வந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஏங்க இந்த ஆளுக்கு அட்லி எவ்வளவு பயங்கரமா இருக்கிறாங்க. அது உண்மை. அதான் சொல்றேன்ல, அட்லி தான் இப்ப ப்ரொஃபசர் வசீகரன், அவரு தான் இப்ப ப்ரொஃபசர் போரா. ஆமா, கடைசியில போற என்ன அவர் தெரியும்ல, அதுல வர அந்த மாடல் ரோபோ தான் வந்துட்டு தாத்தா ஜவான். SRK வச்சு என்ஜினியர் மாதிரி எடுத்துட்டா. இப்ப நம்ம போரா ஒரு ரோபோ கிரியேட் பண்ணிருக்காரு, அதான் தாத்தா. கன் எடுக்க சொன்னா பண் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப எடுத்து வச்சிருக்குது. சோ அதான் அந்த படத்துல வந்தா நான் வந்து பிரச்சனை நினைக்கிறது என்னன்னா, ஒரு கனெக்டிவிட்டி இல்ல. அதாவது வந்து இந்தியன் 1லயும் சரி இந்தியன் 2லயும் சரி வந்தா பாத்தீங்கன்னா, இந்தியன் 1ல வந்து தாத்தா வந்து எடுக்கிற ரிவெஞ்ச் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம், அதாவது இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளானதுக்காக வந்தா அதுக்காக ரிவெஞ்ச் எடுப்பாரு. அது 4 பேர் நிழல்கள் ரவியோட சேர்த்து 4 பேர் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்துல ஸ்டார்டிங்ல 2 பேர் கொலை பண்ணுவாங்க. அவங்க வந்தா கிட்டத்தட்ட அந்த அரசாங்கத்தோட இதை மீறி நடக்கிறவங்கள வந்து அவரு குத்தி கொண்டிருப்பாரு. ரைட்டுங்களா?
ஞாபகம் இருக்கு. அதையும் தாண்டி சந்துருவையும் வந்து அதே கணக்கு தான். சந்துருவும் அதே மாதிரிதான். அந்த இதை வந்து மீறி இருப்போம், அதனால சந்துரு வந்து கொண்டிருப்பாங்க. ஆனா பாருங்களேன், குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரீபர்த் குடுக்குறானுங்க. சந்துருவை மட்டும் என்ன ஷூட் அடிக்க செட்டிங் பண்ணி இட்டான் இருக்கீங்களாடான்ற மாதிரி சந்துரு மட்டும் அழக படம் ஆயிடுச்சு. இல்ல இது ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸியா சொல்றேன். இந்தியன் 1ல வந்தா சந்துருவை குத்துறதுக்காக தாத்தாவே வந்தா இல்ல அப்படி சொல்றேன், அந்த கம்பேரிசன் ரைட்டா இல்ல, இதுதான் ரைட்டு. இந்தியன் 1ல கஸ்தூரி வந்தா சாணியை விட்டு அடிச்சிச்சு சரிங்களா, கார் மேல. இந்தியன் 2ல வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து சாணி விட்டு அடிச்சுட்டாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு தாத்தாவோட பேனர் மேல. தாத்தாவோட பேனர் மேலயா? தாத்தா மேலே அடிச்சிருக்கணும். அதுக்குதான் வந்து அந்த கடைசியாக இறுதியாக அந்த ஒரு அந்த மத்துக்கட்டையெல்லாம் மறக்க விடுவாங்க அந்த சீக்வன்ஸ். ஏர்போர்ட்ல புடிச்சிருவானுங்க, என்ன பண்ணிருவாரு டக்குன்னு நம்ம ஆளு வந்துட்டு தாத்தா 110 வயசுல அப்படி டபக்குன்னு கன்னெல்லாம் ஹேண்டில் பண்றாரு. ஹேண்டில் பண்ணி நெடுமுடி வேணுவ லாக் பண்ணி காரை புடிச்சு லக்கேஜை ஏத்தி அதுல என்ன பண்றாருன்னு பாருங்க. நேதாஜி சிலை, அந்த சிலை சென்னையில இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் என்ன நீங்க அவ்வளவு சீக்கிரம் போயிட்டீங்க. என்ன ஒரு எப்பிக்கான ஒரு பிஜிஎம் ஒண்ணு வரும், அதை பாருட்டீங்க. சேனா சேனா தாத்தா எப்படி சொல்றது, ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல கூட்டின மாதிரி. அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா போச்சு, அத அப்படியே காம்டன் பண்ணி விட்டாப்ல அனிருத். சேனாபதி அப்படின்னு ஒரு ஸ்மெல் நம்ம பேஸ்குள்ள கொண்டு வந்தாரு. இப்பெல்லாம் வந்து நிறைய பண்ணி அவர் மறுநாள் தான் டுமாரோ 7 PM லைவ் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவர் 7 மணிக்கு வரேன்ன உடனே நாட்டுல ஒருத்தனுக்குமே வேலை இல்லையா, எல்லாரும் லீவ விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டானுங்களாம். 7 மணிக்கு உடனே ஷார்ப்பா 7 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிடறானுங்களாம். இல்ல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இவர் இந்தியன் 1ல கொலை பண்ணதே வந்தா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுக்குள்ளதான் இருக்கும். அவருக்கு எப்படி அவ்வளவு சீக்கிரம் வெளியூர்ல ஃபேன் பேஸ் இருந்துச்சு, அது புரியல. அதாவது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அதான் உலகம் ஃபுல்லா பிரான்சைஸ் வச்சிருக்காரு. நைஸ், சூப்பர். இல்ல அதாவது இந்த படத்துல இன்னொரு பிரச்சனையா அதுதான், இந்த வருமத்துக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளேஷன் பண்றேன், இந்த வருமத்துக்கு இது காரணம், அதெல்லாம் போட்டதே வந்து பெரிய ஒரு தலைவலியா தான் ஆயிடுச்சு. இதுலயே அது, அதாவது ஆடியன்ஸ் ஸ்பூன் ஃபீட் பண்ணலாம், இதெல்லாம் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணாம கேட்கவே மாட்டான். இல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் இருந்த ஒரு பெரிய டிஃபரன்சியேஷனே. இல்ல சார், இப்ப வர்மக்கலையை ஸ்பூன் ஃபீட் பண்ணி என்ன பண்ண போறாரு? என்னன்னா மெயினா தம்பேஷ் அவன் சொல்றான் பாருங்க, நீ சாப்பிட்டு குண்டாவலக்கா அடுத்தவங்க சாபத்துல குண்டாகி இருக்கு. அப்பெல்லாம் அதை பார்த்த உடனே எனக்கு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி டைலாக் தான் மண்டையில ஓடுது. இந்த பக்கம் ஒருத்தவங்களும் கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த பக்கம் ஆண்டவர் வந்துட்டு அம்பானி மாதிரி ஒருத்தவங்களோட வெட்டிங்க்கு போறாரு. ஆண்டவர்னு சொல்லக்கூடாது, தாத்தா, ஏன்னா ஆண்டவர் போகல, தாத்தா தான் போறாரு. தாத்தா போறாரு. அப்போ வந்துட்டு தங்கத்துல கக்கூச காட்டுறானுங்க, தங்கத்துல பேப்பர் காட்டுறானுங்க. எனக்கு என்னன்னா அதை இவ்வளோ ஸ்பூன் ஃபீடுன்றதையும் தாண்டி பாருங்க பிரம்மாண்டம்ன்ற ஒரு டூல் இருக்கு என் கையில அப்படின்னு எக்ஸாஜரேட் பண்றது. அந்த வார்த்தையை தான் தேடிட்டு இருந்தேன். பிரம்மாண்டம்னு ஒரு பெரிய ஒரு டூல் இருக்கு என்கிட்ட பாரு, இப்ப நான் ஆடியன்ஸ் எப்படி உட்கார வைக்கிறேன் பாரு இந்த இடத்துல. இந்த போல அவனுக்கு தங்கத்துல ஒரு கக்கூசு, தங்கத்துல அவனுக்கு டிஷ்யூ பேப்பரு, தங்கத்துல டிஷ்யூ பேப்பரை வச்சு வலிச்சா கையோட பிரிஞ்சிட்டு வந்துரும்டா. இல்ல இது ஒரு பையன் வந்து ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து அங்க இருந்து ஓடி வந்து அவங்க அம்மா வாயில வந்து அந்த பண்ணை போட்டு குத்து குத்துன்னு குத்துவான். பாத்துருக்கீங்களா அந்த வீடியோவை? பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரிதான் வந்து சங்கர் வந்து அவரோட பிரம்மாண்டத்தை வந்து தூக்கிட்டு வந்து வாயில திணிக்க முடியாம திணிச்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம வாயில. அதான் உண்மை. ஆமா, அப்ப என்ன பண்றாரு இவரு, உடனே வந்துட்டு கையில எதையோ வச்சு லாக் பண்றாரு அவனை. அது மெயினா சொல்லணும், ஏதோ அந்த 1 ரூபா காயினை போட்டு அந்த செக்யூரிட்டி டோரை அன்லாக் பண்றாராம். ஜோ டுடேன்ற மாதிரி அப்படியாக நிறைய தள்ளி விட்டு அங்க ஒரு வரும் ஒன்று போடுவார்ல, புதற்கால் வருமா, ஏதோ ஒண்ணு போடுவாருங்க. அது கரெக்டா அந்த ஷோல்டர்ல ஒரு பஞ்ச் அடிப்பாரு, உடனே அவனுக்கு குதிரை மாதிரி கை கால் நீட்டிக்கும். ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தம்பேஷ் உள்ள வராரு, சித்தார்த் வராரு, பிரியா பவானி சங்கர், அந்த 4 கிளவுனுமே வந்துட்டு கையில ஒரு கேமராவோட போயிடுறானுங்க ஒவ்வொரு திசைக்கு. போயிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க, அதாவது யூடியூப் பிளாகர்ஸ் மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க அப்பா லட்சம் வாங்குறாரு, நான் வந்து போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு, இன்னைக்கு சாயங்காலம் சிபிஐக்கு அனுப்ப போறேங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி காமிக்கிறானுங்க.
சரி காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, ஒவ்வொருத்தனும் காமிக்கிறானுங்க. அதுல சித்தார்த்தோட அப்பாவை மட்டும் ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷனா காமிச்சு முடிச்சு விட்டுறானுங்க. அவருக்கு மட்டும் நல்ல ஒரு ஒருத்தனை காமிக்கிறீங்களா அப்படியே மத்தவங்களுக்கு ஒண்ணு ஜம்ப் கட்டு இல்ல பிளாஷ் கட்டு எதையாவது பண்ணி முடிச்சிருக்கலாம். இது எப்படித்தமா இருக்கு? எனக்கு வந்தா இந்த செகண்ட் ஹாஃப் நிரப்புறதுக்கு வேற இடம் தெரியல. அவன் யாரு? சித்ரா அரவிந்த் அப்பனுக்கு ஒரு வீடியோ, பிரியாபாணி சங்கர் அவங்க அம்மாவுக்கு ஒரு வீடியோ, அப்புறம் நம்ம ஜெகன் அவன் சித்தப்பாவுக்கு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் நம்ம அவர் கடைசி ஒருத்தர் அவர் பேர் தெரியல, அவருக்காக இமான் நினைச்சு வீடியோ இப்படின்னு சொல்லி அது ஏதோ காந்துன்னு அவர் பேர் இருந்துச்சுங்க. ஏதோ ஒரு காந்துன்னு வரும், என்ன காந்துன்னு தெரியல. சோ அதான் இப்படி ஒரு 15 நிமிஷத்தை தூக்கிதான் செகண்ட் ஹாஃபா ஓட்டிருக்காரு. அதான் உண்மை. ஆமா, இப்ப அத கட்சட் பண்ணிருந்தாங்கன்னு வைங்களேன். அந்த 15 நிமிஷத்தோட ஃப்ரேம்ஸ ஒரே ஃப்ரேம்ல 4ஆ எடிட் பண்ணி பேக்ரவுண்ட்ல ஒரு ட்ராக் ஓட விட்டி உங்க வீடியோ இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா அப்ப கூட நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் அதுல வந்திருக்கும். இப்ப என்னன்னா பிரியா பவானி சங்கருக்குலாம் ரொம்ப மோசம். வீட்டுக்கு உள்ள தூங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. பார்த்தா சைடு டிவிக்கு பின்னாடி கேமரா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா, அப்படியே தெரியுது அதை பார்க்கும்போது. இங்க அவங்க அம்மா அழகா பணத்தை எடுத்து கிச்சனுக்குள்ள வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க, அப்படியே தெரியுது. அதே அதுக்காக நான் இதை சப்போர்ட் பண்றேன்னு நினைக்க கூடாது யாருமே. என்னன்னா வந்துட்டு அது தப்பு, அது போலீஸ்ல மாட்டி விடு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்ன் பண்ணு, இல்லையா இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. ஏன் உன் வீட்டையே நீ மாட்டி விடுறதுக்கு இவ்வளவு தூரம் போஸ்டா வர? ஆனா ஊர்ல ஒருத்தனும் மாட்டி விட்டுருக்க மாட்டான். இந்த 4 தற்கொலை பேருக்கு மாட்டி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்பா அம்மா இவராலதான் ஃப்ரெண்ட்ஸ் போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. பழியெல்லாம் தூக்கி கடைசியில அவர் மேல போட்டாரு. ஆமா, அவரு கஷ்டப்பட்டு கள்ள பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து தவிர அவர் மேல போட்டாங்க. கள்ள பாஸ்போர்ட் எடுத்து தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு தாத்தா. அதுக்கு மட்டுமா ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஒரு செலவு எவ்வளவு? சும்மா அவரு இவ்வளவு செலவு பண்ணி வந்தவரு. இந்த 4 பேர் இவனுங்களுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்ல, நம்ம தாத்தாவின் இதை காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு கிரிமினல் மாதிரி பண்ணி போட்டு தாத்தா அவங்க வாழ்க்கைக்குள்ள எப்படி வந்திருக்காருன்னா, அந்த வடிவேல் ஒரு ஜோக்ல வருவாருல, வியாபாரம் நல்லா போகணும்னா ஊதுறான்னா, சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார், கடையை க்ளோஸ் பண்ணிட்டான்ற மாதிரி ஊதி இவருங்க 4 பேர் வாழ்க்கையை முடிச்சு விட்டு போயிட்டாரு. ஆமா, அது ஒண்ணும் இல்ல. தாத்தாவை பார்க்க போறோம். தாத்தா என்னன்னா அது எப்படின்னா, இப்பதான் உங்க வீட்டுல உங்க அப்பா உங்க சித்தப்பா எல்லாத்தையும் வந்தா போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருந்தீங்க. அதுக்கு மறுநாளே இல்ல, ஏய் தாத்தா நீ கூப்பிட்டுருக்காரு, எல்லாரும் வேட்டி கட்டிடுவாங்க, சேலை கட்டுவாங்க, அவன் தம்பேஸ் இல்ல, அவன் பாருங்க ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ், அப்படி தாத்தா மாதிரி கெட்டப் போட்டு வந்து நிக்கிறான். அதுல வந்து தாத்தா கெட்டப்ல வந்து நிக்கிறான். தாத்தா கெட்டப்ல வந்து இந்த ஹாலோவின் கெட்டப் போட்டு, இந்த ஹாலோவின் டயத்துல எல்லாம் போவானுங்கல்ல, பேய் கெட்டப்பா போட்டு கேண்டீஸ் கொடுங்கன்ட்டு. ஆமா, அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கெட்டப்ப போட்டு அந்த ஆளு முன்னாடி போய் நிக்கணும்னு வராருங்க. இப்பெல்லாம் ஒரு சைடு வரமக்களை புக் எடுத்து வந்திருக்கேன், நான் அவர்கிட்ட சைன் வாங்கி போறேன். ஒருத்தர் சொல்றது தாத்தா கேட்டா பிரியாணியும் அல்பமும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு. ஐயோன்ற மாதிரி எல்லாம் தாண்டி இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அது ஜீரோ கிராவிட்டி, ஒருத்தர் மார்ஸ்ல எவனோ வீடு வாங்கிட்டான், அவனை போய் கொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மறுபடியும் மார்வேஸ்ல வந்துடுறாரு. வந்து அந்த ஜீரோ கிராவிட்டியில வந்து அப்பதான் வருது. எச்சிலே வந்தா அவரு போட்டு நிறைய விஷயங்களை பண்ணி எச்சிலே வந்தா வர வச்சு அவரு எனக்கு அதான் சொல்றேங்க. மோடி மஸ்தான் வித்தியாலா காமிக்கிறாரு தாத்தா.